செஃப் பேக்கிங்னு வரும்போது நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. உங்களோட கோல்டன் ரூல்னா என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு 3 கோல்டன் ரூல் இருக்கு. ஒன்று நீங்கள் சூப்பர் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், எல்லாமே முறையா இருக்கணும். கண்டிப்பா. ரெண்டாவது எந்த டெம்பரேச்சரில் பேக் பண்ணணும், என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் தேவைப்படுமோ அது எல்லாமே குறிப்பாக நீங்கள் வைக்கணும், துல்லியமாக இருக்கணும். கரெக்ட். சரி, மூணாவது என்ன? மூணாவது உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே தரமான குவாலிட்டியாக இருக்கணும். சரி, அப்படின்னா உங்களோட கோல்டன் ரூல் முறையா இருக்கணும், தரமா இருக்கணும், துல்லியமா இருக்கணும். சரி, இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சுவையான டிசர்ட் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா. செஃப், நம்ம நிகழ்ச்சியில அதே மாதிரி சில கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? தெரியாதே. சொல்றேன், கேளுங்க. நம்ம ஹோம் ஸ்டார் பேக்கர்ஸ் எனக்காக நிறைய டிசர்ட்ஸ் செய்யணும். நமக்காக செய்யணும். நம்ம எக்ஸ்பர்ட் ஷெஃப்ஸ் நிறைய பேக்கிங் குறிப்புகள் கொடுக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம நேர்களுக்கு அளவில்லா தித்திப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது தித்திக்குதே. ஷெஃப், நான் லெமன் பாய் கேள்விப்பட்டிருக்கேன், பனானா பாய் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னது பனோஃபி பாய்? அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒரு விதமான ஒரு பாய். 2 வார்த்தைகள். பனானா டாஃபி சேர்த்தா பனோஃபி பாய். அதை சேர்த்தா பனோஃபி பாய். பார்த்தீங்களா, இதுக்கு தான் நீங்கள் வேணுங்கிறது ஷெஃப். இந்த ஆன்சரை சொன்னதுக்காகவே உங்களுக்கு ப்ரௌனி பாயிண்ட்ஸ். ஆனால் இன்னைக்கு ப்ரௌனி பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடையாது, உண்மையான ப்ரௌனிஸே வரப்போகுது. நான் பேக் பண்ண போகிறதில்ல. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஸ்டார் ஹோம் பேக்கர் நம்ம ஷெஃப்காக ஸ்பெஷலாக ப்ரௌனிஸ் பேக் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் அவர் ஹோம் ஸ்டார் பேக்கர் பர்வீன். ஹலோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம். சரி பர்வீன், நீங்க ப்ரௌனி எக்ஸ்பர்ட்னு நான் கேள்விப்பட்டேன், உண்மையா? என்ன ரொம்ப ஹம்பலா சிரிக்கிறீங்க? ஷெஃப், நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இவங்க ஒரு ஆளா 700 brownies பேக் பண்ணியிருக்காங்க ஒரு வெட்டிங்காக. எப்படி செஞ்சீங்க? எப்படியா? கையால தான். வெரி குட். இல்லை, எத்தனை நாள் எடுத்துச்சு செய்யறதுக்கு? அது ஒரு 2 days எடுத்துச்சு. தனியால எல்லாத்தையும்? ஆமா ஆமா. சரி, எப்ப இந்த பேஷன் ஆரம்பிச்சது பேக்கிங்? ஸோ பேக்கிங் நான் ஒரு 4 years-ஆக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல சும்மா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ 4 years ago it started as a small home based business. slowly expand ஆச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் லார்ஜர் ஸ்கேலில் நிறைய இவெண்ட்ஸ்க்கு, வெட்டிங்ஸ்க்கு ஆர்டர் எடுக்கிறோம். சரி, இப்போ நம்ம நேர்கள் உங்களோட ப்ரௌனிஸ், உங்களோட கேக்ஸ்லாம் வாங்கணும்னா எப்படி வாங்கலாம்? ஓகே, ஸோ எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, பர்வீன் பேக். ஸோ அது மூலியமாக தான் யூஸ்வலி ஆர்டர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுவாங்க. பர்வீன் பேக்ஸ். சரி, இன்னைக்கு ஷெஃப்காக நீங்க என்ன ஸ்பெஷலா செய்ய போறீங்க சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு பிளாண்டி ப்ரௌனி டவர் செய்ய போறோம். சரி, ப்ரௌனி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன பிளாண்டி? ஓகே, ஒரு நல்ல கேள்வி. ஓகே, ஸோ ப்ரௌனி எல்லாத்துக்கும் தெரியும், இட்ஸ் டிசர்ட், சாக்லேட் ரிச்சான டிசர்ட். ஸோ பிளாண்டி ரொம்ப சிமிலர் ப்ரௌனி கணக்காக தான், பட் அதில் சாக்லேட் இல்லை. ஸோ பிளாண்டிஸ் ஆர் வெரி ரிச் இன் ப்ரௌன் சுகர் அண்ட் ஆல்சோ வெனிலா. அந்த டேஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் வருது ஷெஃப், அதை நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ப்ரௌனி வந்துச்சா பிளாண்டி வந்துச்சா? எது முதல்ல வந்துச்சு ஷெஃப்? பிளாண்டி தான் முதல்ல வந்துச்சு. ஸோ இந்த பிளாண்டி சொன்ன மாதிரி கோகோ சாக்லேட் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் இம்ப்ரோவைஸ் பண்ணி இந்த சாக்லேட்லாம் போட்டு ப்ரௌனி வந்துச்சு. ஆனால் ப்ரௌனி தான் இப்போ ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஆக்சுவலி உண்மையாக சொன்ன போனால் நான் பிளாண்டி ட்ரை பண்ணதே இல்லை, ப்ரௌனி நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் தடவையாக பிளாண்டி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு குட்டி இடைவேளை, எங்கேயும் போயிடாதீங்க. இது தித்திக்குதே. Welcome back. இது தித்திக்குதே. சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஸ்டார் ஹோம் பேக்கர் பர்வீன் நமக்காக பிளாண்டி ப்ரௌனி டவர் கேக் செய்ய போறாங்க. செய்யும் பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோமா?
கண்டிப்பா. சரி, இங்க வந்து ரெண்டு பகுதியா பிரிச்சு வச்சிருக்கீங்க. முதல்ல இந்த பகுதியை பார்த்துருவோமா? ஓகே, ஸோ இது வந்து ப்ரௌனிக்கு தேவையான பொருட்கள். ஸோ கோ த்ரூ பண்ணிடுறேன். இது வந்து சாக்லேட் சிப்ஸ். Okay. ஸோ சாக்லேட் சிப் யூஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டார்க் சாக்லேட் சிப் ஒன்றும் ப்ரௌனி ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ டார்க் சாக்லேட் சிப்ஸ். இது வந்து பட்டர். ஓகே, நான் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அன்சால்டட்டும் யூஸ் பண்ணலாம். அன்சால்டட் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இது முட்டை, இது பிளெயின் ஃப்ளார் மைதா மாவு, பிரவுன் சுகர், இது ஒயிட் சுகர். ஓகே, அது வந்து இது வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ரௌனிக்கு தேவையான பொருட்கள். ஓகே, என்ன செய்யணும் முதல்ல? ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டெப் வந்து ப்ரௌனி இப்போ டபுள் பாயில் பண்ண போதும். அதாவது நம்ம அந்த சாக்லேட்டையும் பட்டரும் சேர்த்து மெல்ட் பண்ண போகிறோம். சரி, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்க ஷெஃப் கிட்ட கேட்கலாம். ஏதாவது கிண்டணும்னா நான் செஞ்சு தரேன். இப்போ வந்து நம்ம அடுப்பு வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணோன்னே அந்த பட்டர், இது செஞ்சாலும் கொஞ்சம் மெதுவா செய்யுங்க. ஓகே, கண்டிப்பா. அப்புறம் சாக்லேட். ஸோ இது பேசிக்லி அந்த கீழே தண்ணி வச்சுருக்கோம் அந்த சட்டியில். ஸோ அது பேசிக்லி பாயில் ஆகும். அந்த ஸ்டீம் வந்து அந்த சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வைக்கும். ஓகே, கரெக்ட். ஸோ இது கொஞ்சம் மெல்ட் பண்ணோம்ல. ஓகே, சரி, அடுத்து என்ன செய்யணும் இப்போ? அடுப்புலேருந்து எடுத்துட்டோன்னா என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணணும். Okay. ஓகே, ஸோ ப்ரௌன் சுகர். ஓகே, ப்ரௌன் சுகர். அடுத்து ஒயிட் சுகர். ஒயிட் சுகர். ஓகே, அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து கொஞ்சம் கூலாக ஆகணுன்னு எக்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ இது ஓகே. ஸோ எக்ஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு இன்னும் அடுத்த ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன். ஓகே, இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் போட போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக போதும். ஓகே, ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே, தென் ஃப்ளார் ஆட் பண்ணலாம். ஸோ கேக்குக்கு செய்கிற மாதிரி தான் ஃப்ளார் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக ஆட் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். அண்ட் எந்த மாவு போட்டாலும் அதை வந்து சீவ் பண்ணணும் இல்லையா? ஆமாம், இதுக்கு வேண்டியதில்லை. பாத்தீங்களா? இதுக்கு தான் பாத்தீங்களா? இதுக்கு வேண்டியதில்லை. அதாவது உங்க கேக் வந்து ஃபஜ்ஜியா இருக்கணும்னா அதுக்கு சீவ் பண்ண தேவையே. ஓ, ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்க அப்படியே போட்டுடலாம். ஓகே, ஸோ இது வந்து ப்ரௌனியோட பேட்டர் ரெடி ஆயிட்டு. ஆமாம், அடுத்து வந்து பிளாண்டி செய்ய போறோம் இல்லையா? செய்யும் பொருட்கள் என்னன்னு சொல்லிருங்க. ஓகே, ஸோ பிளாண்டி செய்கிறதுக்கு வந்து மெல்டட் பட்டர். இது மெல்டட் சால்டட் பட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் அன்சால்டட் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு முட்டை, இது மைதா மாவு. ஓகே ஓகே, ஒன் மோர் திங், அந்த வெனிலா எசன்ஸும் கொஞ்சம் தேவை. ஓகே, முதல்ல மெல்டட் பட்டர் போட்டுட்டு ப்ரௌன் சுகர் அடுத்தது. ஓகே, அண்ட் தென் ஒயிட் சுகர், வெள்ளை சீனி. இது இந்த வீஸ் பண்ணுற ஸ்டெப் வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வீஸ் பண்ண கொஞ்சம் திக்காகும். நீங்கள் பாருங்களேன், கொஞ்சம் திக்காகுது. ஆமாம். ஸோ அது கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வீஸ் பண்ணிட்டோன்னே அப்புறம் நம்ம எக்ஸ் ஃப்ளார் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஓகே ஆயிட்டு. ஓகே, இதுக்கப்புறம் எக் ஆட் பண்ணலாம். ஸோ அகெயின் கொஞ்சம் மெதுவாக ஆரம்பிச்சு. ஸோ எப்போவுமே எக் ஃப்ளார் ஆட் பண்ணுற போதெல்லாம் பொதுவாகவே கேக்குக்கும் ப்ரௌனிக்கும் மெதுவாக செய்யணும். பிகாஸ் ஏர் இன்கார்பரேட் பண்ணக்கூடாது. பிளாண்டியோட பேட்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஓகே, லாஸ்ட் வந்து ஃப்ளார் அகெயின் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம்
blondie better almost ready ஆயிட்டு. brownie better, blondie better. கலர் பார்த்தாலே தெரியுது. இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்? ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அந்த பெட்டர் அந்த பேக்கிங் ட்ரேக்குள்ள போட்டு பேக் பண்ண போறோம். ஓகே, எல்லாமே ஒண்ணா. correct. அப்பதான் அது ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். கரெக்ட். ஸோ நான் காமிக்க போறேன். ஸோ நான் ஒரு மார்பிள் எஃபெக்ட் கணக்கா போட போறேன். ஆல்டர்னேட் பண்ணி ஸோ நீங்க பாருங்க. ஓகே, ஸோ நான் யூஸ் பண்றது ஒரு 9-inch பென். ஓகே, ஸோ பேக் பண்றது வந்து ஒரு எஸ்டிமேட் 180 டிகிரி. 180 degrees. ஆமா, கரெக்ட். 30லேருந்து ஒரு 45 நிமிஷம். ஓகே, got it. ஓகே, சரி. ஸோ அதுக்கு முன்னால ப்ரீ ஹீட் பண்ணிடணும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10-15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடணும். ஓகே, ஸோ முதல்ல நான் கொஞ்சம் போட போறேன். ஓகே, ஸோ இது போடும் போதும் கொஞ்சம் ஸ்லோவாகவே போடுங்க. பிகாஸ் அகெயின் காற்று இன்கார்பரேட் பண்ணாம. ஓகே, ஸோ நான் கொஞ்சம் ப்ரௌனி பெட்டர் சேவ் பண்ண போகிறேன் அப்புறம் அந்த மார்பிள் எஃபெக்ட்க்கு. ஸோ இது இங்கே இருக்கட்டும். ஸோ நான் அதே ஸ்பெச்சுல தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம மிக்ஸ் தான் பண்ணுறோம். மெதுவா. ஸோ இந்த ரெசிபி அந்த கன்சிஸ்டன்சி ரெண்டுக்குமே கொஞ்சம் சிமிலர். அதனால என்னால் இப்படி செய்ய முடியுது. ஷெஃப் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரொபோர்ஷன்லாம் மாற்றுனீங்க, இது கொஞ்சம் கேக்கியாக இருந்துச்சுன்னா அப்போ ஈவனாக பேக் ஆகாது. ஆமாம் ஷெஃப், கரெக்ட். blondie ஃபுல்லாக உள்ளக்கு போட்டாச்சு. ஸோ இப்போ திரும்பி இந்த ப்ரௌனி ரிமைனிங்காக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப் பண்ண போகிறோம். பேனில் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஸோ கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க எப்போதுமே அவனில் வைக்கிறதுக்கு முன்னால். ஸோ இது சும்மா டிசைனுக்கு தான். இட்ஸ் நாட் கோயிங் சேஞ்ச் த ஃப்ளேவர். வெரி நைஸ். ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம அவனில் வைக்க போகிறோம். ஓகே, நான் என்ன சொன்ன மாதிரி 180 டிகிரிஸ் 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷத்து வரைக்கும். பர்வீன், என்ன மேஜிக் இது? இப்போதான் பேட்டர் உள்ளுக்கு வச்சோம், அதுக்குள்ள இங்க 2 blondie brownie கேக் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஏற்கனவே நான் முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம செஞ்ச எக்ஸாக்ட் சேம் தான் இதுவும் ஒரு blondie brownie. ஸோ நம்ம உள்ளுக்கு வச்சிருக்கிற அந்த பேட்டர் வந்து வெளியே எடுத்தா 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெளியே எடுத்தா இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், சரி. ஆனா இங்க வந்து 2 இருக்கு. ஏன் 2 வச்சிருக்கீங்க? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ரௌனியை 2 விதமா என்ன செய்யலான்னு காட்ட போறேன். ஸோ ஒரு ப்ரௌனியை வச்சு நம்ம ஒரு பிளேட்டர் கணக்கா செய்ய போறோம். ஒன்னு வந்து பிளேட்டர், இன்னொன்னு வந்து அந்த டவர். கலக்குறீங்க. சரி, டவர் வந்து அப்ரோப்ரியேட்டா எப்படின்னா ஒரு பர்த்டே கேக்குக்கு பதிலாக நம்ம டவர் செய்யலாம். இந்த பிளேட்டர் கெஸ்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பைட் சைஸா நான் வெட்டி எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு காமிக்க போறேன். ஓகே, சரி. ஓகே, ஸோ இப்போ அடுக்கிறது வந்து மெதுவா உள்ளக்க இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஒரு லேயராக அடுக்கிறப்ப நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு அகெயின் டார்க் சாக்லேட் என்ன வேணாலும் அந்த பைப்பிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, ஐ திங்க் இதோட போதும். டெக்கரேட் பண்ணலாம் இப்போ. ஓகே ஓகே,
ஓகே ஸோ இதை டெக்கரேட் பண்ணுறப்ப அகெயின் இது கஸ்டமைஸ் தான். எது நம்மளுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணலாம். நம்ம குக்கீஸ் அண்ட் க்ரீம் ஃப்ளேவர்ல டெக்கரேட் பண்ண போறோம். ஓகே, ஆனா இங்க வந்து 4 வித்தியாசமான ஃப்ளேவர் வச்சிருக்கீங்க. என்னென்ன ஃப்ளேவர்னு சொல்லிருங்க. ஓகே, சோ இது வந்து நட்டெல்லா. கரெக்ட், நியூட்டெல்லா. இது வந்து டார்க் சாக்லேட். சோ மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது பிஸ்காஃப். இது ஒயிட் சாக்லேட். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குக்கீஸ் அண்ட் க்ரீம் ஃப்ளேவர் செய்ய போறோம். சோ அதுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கங்க. மெதுவா அப்படியே செய்யுங்க. Welcome back. இது சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஸ்டார் ஹோம்பேக்கர் பர்வீன் நமக்காக ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் பிளாண்டி ப்ரௌனி டவர். சரி, அதை வந்து சுவைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட் வந்திருக்காரு. ஷெஃப் யாருன்னு தெரியுமா? தெரியலையே. நான் சொல்றேன் கேளுங்க. இவர் வந்து வசந்தம் ஸ்டார் 2023 ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். ஓகே, இவர் வந்து பாட ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்களா? அவ்வளவு பவர் அவரோட வாய்ஸ்ல. யாருன்னு தெரியுமா? அவர்தான் யாக்கோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. சரி யாக்கோ, நீங்க வந்து பேக் பண்ணுவீங்களா? சத்தியமா இல்ல, சாப்பிட மட்டும் தான் தெரியும். வெரி குட். உங்களுக்கு வந்து எது வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு டிசர்ட்? மேங்கோ கலந்த ஏதாச்சும் கேக் இந்த மாதிரி, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிசர்ட். மேங்கோ புடிங், மேங்கோ கேக் அந்த மாதிரி. சரி, இன்னைக்கு வந்து பர்வீன் நமக்காக வந்து ப்ரௌனி செஞ்சிருக்காங்க. உங்களோட பிளேட்ல பாத்தீங்கன்னா வந்து பிஸ்காஃப் ப்ரௌனி இருக்கு, பிஸ்காஃப் ஃப்ளேவர். இது வந்து குக்கீஸ் அண்ட் க்ரீம். கரெக்ட். சரி, என்னோட பிளேட்ல வந்து நுட்டெல்லா ப்ரௌனி இருக்கு. ஷெஃப் உங்ககிட்ட வந்து அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு அந்த ப்ரௌனி இருக்கு. சரி, சுவைத்து பார்த்துருவோமா? ஷெஃப், யூ ஷெஃப். ஸோ நான் முதல்ல வந்து பிளாண்டியை டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நான் வந்து ப்ரௌனி அண்ட் பிளாண்டி ரெண்டும் டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. சிங்கப்பூரோட லாங்குவேஜில் வந்து ஜாஸ்தி ஸ்வீட் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த ப்ரௌனியோட சாக்லேட் வந்து பிளாண்டியை வந்து கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணுறது. ஸோ அது ரொம்பவே டேஸ்டி, ருச்சியாக இருக்கு. ரொம்ப நன்றி. வெரி நைஸ். சரி யாக்கோ, come on, 2 வச்சிருக்கீங்க ப்ரௌனி. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் முழுசா சாப்பிடலாமா? ஓகே, எனிவே. கமெண்ட் கொடுக்கணும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த சாக்லேட்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்காது. ஆனால் வந்து அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரிச்சாக இல்லாமல் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு, பேலன்ஸாக இருக்கு. ஸோ எஸ், இதுவும் நான் ட்ரை பண்ணி ஆகணும். எனக்கு என்னமோ இதை விட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பிளாண்டி அண்ட் ஆல் தான் நல்லா இருக்கு ஆல் டுகெதர். சரி, இப்போ வந்து நான் சுவைக்கிற நேரம் வந்துருச்சு. இதுதான் அந்த பிளாண்டி ப்ரௌனி. சுவைத்து பார்த்துடலாம்.
ரசிகர்களே பை உங்களுக்கு. சொல்லுங்க. ருசிச்சு சாப்பிட்றேன்ல. ஷெஃப் சொன்ன மாதிரி ரொம்ப மாய்ஸ்சராக இருக்குது. லைக் இந்த நடுவில் வந்து நல்லா வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் லைக் அந்த மாய்ஸ்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்காது. லைக் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கணும். ஸோ அந்த பிளாண்டியும் ப்ரௌனியும் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அண்ட் இந்த சாக்லேட் டாப்பிங், அந்த மேலே இருக்கிற சாக்லேட் எல்லாமே வந்து பேலன்ஸஸ் இட் அவுட் வெரி நைஸ்லி. பர்வீன், ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து இந்த ரெசிபியை எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு. ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ரொம்ப நன்றி என்னை இந்த ஷோவில் இன்னும் ஒரு பாட்டாக கூப்பிட்டதுக்கு. அண்ட் ஸோ இந்த தருணத்தில் நான் குடும்பத்தினருக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மா, அப்பா, கணவர். ஸோ அவங்க எல்லாம் என் பேக்கிங் நான் எப்போ செஞ்சாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பிலோவாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்படுறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா. தேங்க்யூ. சரி யாக்கோப், நீங்க ரொம்ப பிஸின்னு தெரியும். கூட்டணி வந்துட்டீங்களா? சரி, உங்களை வந்து நம்ம அப்படியே விட்டுற மாட்டோம். நமக்காக ஒரு பாட்டு வந்து நீங்க பாடி ஆகணும். குறிப்பா இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி. வெல்வெட்டா பால் நீங்க பாடி ஆகணுமா? பால்னா உங்களை விட மாட்டோம். இல்லைங்க, இது கொஞ்சம் தண்ணி குடிக்கணுமா? ஓகே. ஏற்கனவே நான் லிரிக்ஸ் மாற்றி பாடுவேன். இதில் திடீர்னு பாட சொல்கிறீங்களா? ஓகே, ரைட். வெல்வெட்டா மெல்ல மெல்ல தொட்டுட்டா, கனவுக்குள் தள்ளி விட்டுட்டா. மன்மதன் கல்வெட்டா மனசுக்குள் நின்னுட்டா, கண்ணாலே மேலம் கொட்டுட்டா, அண்ணாலே தூக்கம் கெட்டுட்டா, என்னத்தான் ஏல விட்டுட்டா, சிக்காமல் சிக்கிட்டா, சொக்காமல் சொக்கிட்டா, ஊட்டிக்கு டிக்கெட் வாங்கிட்டா. வெரி நைஸ். ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளோ டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. We really hope you love the brownies. Of course, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. Thank you so much. சரி ரசிகர்களே, இந்த ரெசிபியை நீங்க வந்து கண்டிப்பா வீட்ல செஞ்சு பார்க்கணும். அடுத்த வாரம் இன்னொரு ஸ்டார் ஹோம் பேக்கர், இன்னொரு புதுமையான ரெசிபி நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இப்போது விடைபெற்றுக் கொள்கிறோம். நான் யாக்கோப். நான் சௌமியா. நான் ஈஸ்வரி குணசேகர். இது